ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி சமையலர் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான்வெஜ் பிரியர்கள் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இது சூப்பரான ரெசிபி. இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நான்வெஜ் பிரியர்களுக்கு பிடிச்ச வாத்துக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த வாத்துக்கோழிக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாயிருச்சு. இப்போ அதில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் நான் 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு வாத்துக்கோழி நம்ம முழுசாக செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நம்ம வெங்காயம் எடுத்துக்கணும். இந்த வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். எப்பயுமே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிட்டால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புன்னு கிடையாது, எந்த நான்வெஜ் குழம்பு செஞ்சாலுமே அதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவு நான் வெறும் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். அடுத்து அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மசாலாவோட வாசம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அந்த மசாலாவை நம்ம வதக்கிக்க போகிறோம். அதே சமயத்தில் மசாலா தீஞ்சும் போயிடக்கூடாது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம இதை வறுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் நான் ஒரு அரை மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது சின்ன சைஸ் தேங்காய் தான். ஏன்னா தேங்காய் நம்ம அதிகமாக சேர்க்கும்போது குழம்போட டேஸ்ட்டே மாற்றிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கணும். ரொம்பவும் தேங்காய் சேர்த்தக்கூடாது. தேங்காய் சேர்த்திட்டு அதை நம்ம வதக்கிக்க போகிறோம். தேங்காய் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சட்டியில் இருக்க சூடே அதுக்கு போதும் வதங்கிறதுக்கு. அந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சு நம்ம இந்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து நம்ம குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் நான் குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். இந்த வாத்துக்கோழி குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா வாத்துக்கோழியில் கொழுப்பு அதிகமாக இருக்கும். அந்த கொழுப்பு கொதித்து வெந்து வரும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும். அதனால் இதுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டு நல்லா வதங்கட்டும். அதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அதிகமாக போடணும். அப்போ தான் அந்த வாத்துக்கோழியோட ஸ்மெல் நம்மளுக்கு வராமல் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம இதில் வாத்துக்கோழி நம்ம சேர்க்க போகிறோம். இதோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம இந்த வாத்துக்கோழி கழுவக்கூடாது. அந்த வாத்துக்கோழியோட ரத்தத்தோடு தான் நம்ம சமைக்கணும். அதுதான் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அதோட நம்ம வாத்துக்கோழி வாங்கும்போது ஆண் வாத்துக்கோழியை நம்ம பார்த்து வாங்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட அந்த கோழி சீக்கிரமாக வெந்துடும். அதனால் வாங்கும்போது ஆண் கோழியாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கறியும் சீக்கிரம் வெந்துடும். இப்போ அடுத்து நம்ம அதில் 1 டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கேன். அப்போ தான் அந்த வாத்துக்கோழியோட கவுச்சை அடிக்காதுன்னு. அடுத்து நம்ம இதில் இந்த கறி வதங்கிறதுக்காக நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு இதை நல்லா வதக்க போகிறோம். இப்போ அந்த வாத்துக்கோழியில் இருக்கிற தண்ணி பூரா வெளியே வரும். அது ஓரளவுக்கு சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கறி நல்லா வதங்கிருச்சு. அதில் இருக்க தண்ணியில் வெளியே ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. அடுத்து நம்ம இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்திக்க போகிறோம். அடுத்து நம்ம அதுலேயே நம்ம சிக்கன் மசாலா ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். அடுத்து நம்ம இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அடுத்து இதை நல்லா கலந்து விட்ருங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கறியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் ஒரு 2 டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்ருங்க. கலந்து விட்டுட்டு இதை நம்ம வந்து மூடி போட்டு நம்ம 6லேருந்து 7 விசில் வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா வந்து வாத்துக்கோழி வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் நம்ம வந்து குக்கரில் வச்சு 6லேருந்து ஒரு 7 விசில் அளவுக்கு நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ விசில் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இந்த கோழி எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் இருக்க ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாத்துக்கோழி சூப்பராக வெந்துருச்சு. அந்த வாத்தில் இருக்க கொழுப்பெல்லாம் வந்து வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே மிதக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா வாத்து நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம இதில் ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை நம்ம சேர்த்திக்க போகிறோம். அரைச்ச மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்குது. நம்ம வந்து கறி வந்து கொஞ்சம் நேரம் கொதித்து வெந்து வரணும். அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா கொதித்து வரணும். கொதித்து அந்த தண்ணிலாம் வற்றி கறியோட ஒன்றா சாந்து வந்து இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த தண்ணியில் நம்ம சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த தண்ணி வற்றி வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்புல இருக்க தண்ணி வந்து ஓரளவுக்கு வற்றி குழம்பு வந்து திக்காயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு போதும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கொதிக்க வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு போதும். இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்தால் நம்ம டிஃபனுக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். இதுலையே நம்ம கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்குறோன்னா வாத்துக்கோழி பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்பவே நல்லது. சளி பிடிச்சவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா சளி சீக்கிரமாகவே சரியாயிடும். இந்த வாத்துக்கோழி சாப்பிட்றதுனால இதில் ஏகப்பட்ட பயன் இருக்குது. அடுத்து நம்ம இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். சேர்த்திட்டு நம்ம குழம்ப இறக்கிட்டோம்னா நம்ம வாத்துக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச முறையில் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வாத்துக்கோழி ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இது மாதிரி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. வாத்துக்கோழி பிடிக்காதவங்க கூட வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேவதி சமையலர் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.